உதிர திலகம் அம்மனை பீடத்து மேலே கொண்டு வந்து உட்கார வச்சதும் உங்கள் ரத்தத்தால் அவள் பாதத்தில் பொட்டு வச்சு உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு மனசார வேண்டிக்கிட்டா நீங்கள் நினச்சது அத்தனையும் நல்லபடியாக நடக்குங்கிறது காலங்காலமாக இந்த அம்மனை நம்பி வரவங்களோட நம்பிக்கை. அதுவே உங்கள் வேண்டுதலுக்கான இறுதி முத்திரையாக இருக்கும். பாரதி, 3வது பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. ஆமாம் பாரதி, ரத்தத்துல அம்மனோட கால்ல பொட்டு வைக்கணும்னு சொல்றாங்க. மைக்கில் பூசாரி சொன்னதை கேட்ட இல்ல, 2 பரிகாரத்தையும் சரியா பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா அம்மன் குளத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேண்டிக்கிட்டு பண்ற பரிகாரம் இது. இதையாவது கொஞ்சம் சரியா பண்ணிடு மித்ரா. பாட்டி, எனக்கு என்ன சரியா பண்ணக்கூடாதுன்னு ஆசையா? என்ன காரணம்னே தெரியல, நான் பண்றது எல்லாமே தப்பா போயிருது. அதுக்கு மனசு ஒன்றி போய் கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு பரிகாரத்தை எல்லாம் மனசார பண்ணணும் மித்ரா. நீ இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்க, அதனாலதான் இப்படியெல்லாம் நடக்குது. பாட்டி, மித்ராவே சரியா பண்ண முடியலன்னு அப்செட்டா இருக்கா. இப்ப நீங்களும் இப்படி இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க. அவ கண்டிப்பா இந்த பரிகாரத்தை சிறப்பா முடிப்பா. ரத்தத்துல எப்படிங்க பொட்டெல்லாம் வைக்கிறது? பரிகாரம் பண்ண போறீங்களா? அப்படின்னா சீக்கிரம் போய் கடையில காசு கொடுத்து வெள்ளி கம்பி ஒன்று வாங்கிக்குங்க. அந்த வெள்ளி கம்பியால தான் உங்க கையை கிழிச்சு ரத்தத்தை எடுத்து அம்மனுக்கு பொட்டு வைக்கணும். அப்படியா? தேங்க்ஸுங்க. சரிங்க, நான் வரேன். மித்ரா, பாரதி, அவங்க சொன்னதை கேட்டல, நீ போய் வெள்ளி சூலத்தை வாங்கிட்டு வந்துரு. சரி பாட்டி. மித்ரா, நீயும் போய் வாங்கி. பாரதி, ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் இங்க இருங்க, பரிகாரம் பண்றதுக்கு டைம் ஆயிடும். நான் போய் வெள்ளி சூலம் வாங்கிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போலாம் பாட்டி. அதோ போறான் பாரு, அவன் தான் எங்களை அடிச்சது. அவனை சும்மாவே விடக்கூடாது. நீ கவலைப்படாத தல, அவன் இங்க இருந்து உயிரோடவே போக மாட்டான். உன் மேல கையை வச்சுட்டு அவனை இந்த ஏரியாவை தாண்டி போக விட்டுருவோமா? அக்கா, இப்போ அங்க என்ன பண்ணுவாங்க? குளத்துக்கு பூஜை பண்ணி சரியா 6 மணிக்கு அம்மனோட சிலைய வெளியெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ண பல்லக்கில் வச்சு கோயிலுக்கு எடுத்துட்டு போவாங்க. அம்மன் சன்னதிக்கு முன்னாடி எடுத்துட்டு போன சிலையை வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் 3வது பரிகாரமா ரத்த திலகம் வைக்கணும். அம்மனோட காலில் நம்ம ரத்தத்தால பொட்டு வைக்கிறது தான் பரிகாரமே. ஓம் சக்தி, பராசக்தி, வனபத்ரகாளி ஆத்தா, ஓம் சக்தி. பாரதி, பராசக்தி. நாங்க பாரதி, மித்ரா, நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற இந்த வெள்ளி சூலத்தால, இந்த முனையால கையை கீறி ரத்தத்தை வர வச்சு அதுக்கப்புறம் அம்மனோட பாதத்துல பொட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம ஊர் காவல் தெய்வம் வனபத்ரகாளி அம்மன் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை குளத்துல இருந்து வெளியே வரப்போறா. ஐயோ, அந்த பொன்னான நிமிஷத்துக்காக நாம எல்லாரும் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
தோ அந்த நிமிஷம் இப்ப வந்துடுச்சு. எல்லாரும் ஆத்தாவை பார்க்க தயாரா இருங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி அம்மா தாயே, ஓம் சக்தி நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ உன்னை வந்து பாக்குற பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுமா? ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. டேய், ஊர் முன்னாடி என்ன கெத்து காட்டின, இப்ப கம்ப சுத்துறா பார்க்கலாம். ஏய், சிலம்பத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் அருகதையே கிடையாதுடா. சிலம்பம் உண்மையான வீரத்தமிழனோட விளையாட்டுடா. இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? புறம்போக்குங்களா? டேய், இவ்வளவு அடி வாங்கிட்டு இன்னும் திமிராவா பேசுற? போடுங்கடா அவனை.